உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம டாப் 5 பெஸ்ட் டஸ்ட்பின்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு கேட்காதீங்க. டஸ்ட்பின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுவேன். நம்ம என்ன வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பயோடிகிரேடபிளா இல்ல வந்து நான் பயோடிகிரேடபிளா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அப்படின்னா என்னன்னா கிரீன் ரிலேட்டடா வரது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோல வரும். நான் பயோ அப்படின்னா பிளாஸ்டிக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல வரும். ஸோ அப்போ இந்த பிளாஸ்டிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்றதுக்காக இந்த டஸ்ட்பினை யூஸ் பண்ணலாம். at the same time நம்ம என்னெல்லாம் வந்து யூஸ் பண்றோம் என்னெல்லாம் வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத இந்த டஸ்ட்பின்ல போடும் பொழுதும் அதை எடுத்து கொட்டும் பொழுதும் கண்டிப்பா நமக்கு தெரிய வரும். சோ அதனாலயும் இந்த பர்టిక్యులர் டஸ்ட்பினை வந்து நம்ம பார்க்கணும் வாங்குறதுக்கு முன்னாடி. சோ இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது எதுக்காக யூஸ் பண்றோம்? பேப்பர் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட், இந்த மாதிரி நிறைய விதமான வேஸ்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட்பின்ல தான் நம்ம அதிகமா கொட்டிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? சோ அப்படிப்பட்ட இந்த டஸ்ட்பின்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டா பிரிக்கணும். பொதுவா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கக்கூடியது, இன்னொன்னு வந்து மகாம மகாம இருக்கிறதுல என்னென்னலாம் வரும் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா. சோ பிளாஸ்டிக் வரும், அதே மாதிரி தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்காத பொருள். மக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெஜி வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட் இதெல்லாம் வந்து மகிடும். சோ இதை பத்தி எந்த கவலையும் பட தேவையில்லை. சோ இப்படி வந்து பிரிச்சு நம்ம ஒரு டஸ்ட்பின் வாங்குறது நல்ல விஷயமா இருக்கும். பட் ஆனா நம்மளுடைய பர்பஸ் தான். சோ நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா கலெக்ட் பண்ணி ஃபைனலா பிரிச்சும் கொடுத்துக்கலாம். சோ நம்ம இஷ்டம். பட் என்னுடைய சஜஷன் நீங்க இது மாதிரி பிரிச்சு போடுறது மூலமா உங்களுடைய குழந்தைகளுடைய நாலேஜும் வளரும். நீங்க இந்த ஒரு என்விரான்மெண்ட்டை காக்குறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பொதுவாகவே ஒரு டஸ்ட்பின் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல இதை யூஸ் பண்ண போறீங்க, இல்ல ஒரு சின்ன ஸ்மால் என்டர்பிரைசஸ்ல யூஸ் பண்ண போறீங்க, இல்ல வீடுகளில் யூஸ் பண்ண போறீங்க. வீடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான வெரைட்டிஸ்ல வந்து கிடைக்குது. ஃபுல்லா கிரில் மாடல் மெட்டல்ல கிடைக்குது. பட் ஆனால் இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா துரு பிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா பாலித்தீன் கவர் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வேஸ்ட் போறீங்களோ ஃபுல்லா ரொம்பினதுக்கு அப்புறம் அந்த பாலித்தீன் கவரை போட்டு கயிறு போட்டு கட்டி தூக்கி வெளியே போட்டு போயிட்டே இருக்கலாம். சோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டல்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா. பிளாஸ்டிக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சீக்கிரமா உடஞ்சிரும். ஸோ வீட்டில் சில பேர் அடிக்கிறதுக்குலாம் இந்த தொடப்பக்கட்டை, அதே மாதிரி இந்த டஸ்ட்பின்லாம் அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் பண்றவங்களுக்குலாம் இந்த டஸ்ட்பின் செட் ஆகாது. அண்ட் வுட்ல வருது. ஸோ வுட்ல வருது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா இது டஸ்ட்பின் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நம்ம வந்து வுட்டை வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது மூலமா ஃபங்கஸ் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் கிரியேட் ஆகி வுட்டை வந்து பாத்தீங்கன்னா ஹோல் போட ஆரம்பிக்கும். ஹோல் போடுறது மட்டும் இல்லாம அதை டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதனால அது வேலைக்கு ஆகாது. ஒன்னு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம், இல்ல மெட்டல் வந்து யூஸ் பண்ணலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கம்பல்சரியா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா எனக்கு தோணுது. அண்ட் கண்டிப்பா ஒரு டஸ்ட்பின் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னாவே அதுல ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் பார்க்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் கெபாசிட்டி உங்களுக்கு வேணும். எங்களுடைய வீட்டில் வந்து நிறைய குப்பைகள் வந்து நாங்க அதிகமா போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா மோர் தென் 20 லிட்டர்ஸ்க்கு மேல வந்து நீங்க ஒரு டஸ்ட்பின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கம்மியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ்ல வந்து நீங்க தாராளமா ஒரு டஸ்ட்பின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டஸ்ட்பின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்ல நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஐஸ்கிரீம் பார்லர் இந்த மாதிரியான இடங்கள்ல டஸ்ட்பின் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதாவது லெக் மூவ்மெண்ட் மூலமா லிட் வந்து க்ளோஸ் பண்றதுக்கான ஆப்ஷன். லெக் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா பாட்டம்ல ஆட்டோமேட்டிக்கா லிட் வந்து ஓபன் ஆகும் சாஃப்டா. அதே மாதிரி திரும்ப லெக் பிரஸ் பண்ணும்போது லெக் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆயிடும். சோ அந்த மாதிரியான ஆப்ஷன் வாங்கிக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஈ முக்கிறது, சோ அந்த மாதிரி அந்த ஃபங்கஸ் கிரியேட் ஆகுது, இந்த மாதிரி தேவையில்லாத பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது அப்படிங்கறத உண்மை. சோ அதனால வாங்கும் பொழுது சாஃப்டான ஒரு லிட் க்ளோசிங் அண்ட் ஓபனிங் ஆப்ஷனோட வாங்கிக்கோங்க. அதுவும் சவுண்ட் கட 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 சவுண்ட் எல்லாம் வரக்கூடாது, ரொம்பவே குயிட்டா இருக்கணும். சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றதும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ப்ரிங் மாடல் தான் வச்சிருப்பாங்க. சோ லெக் பிரஸ் பண்ணும்போது ஓபன் ஆகிறதும் திரும்ப லெக் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிறதும். சோ அதனால நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறது எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். சோ அதனால நீங்க தைரியமா நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல கிடைக்குது, வுட்ல கிடைக்குது, ஆன்டிக் பீஸ்ல கிடைக்குது. இந்த மாதிரியான ஒரு டஸ்ட்பின் ஏன்னா குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்கி மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை டோரை ஓபன் பண்ற மாதிரி, அதே மாதிரி வந்து ஒரு க்ரோ வந்து நிக்கிற மாதிரி, அது வந்து டஸ்ட்டை போடுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்ல கிடைக்குது. சோ நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கறத சூஸ் பண்ணி ஒரு நல்ல டஸ்ட்பின் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி டஸ்ட்பின்னும் கரெக்டான இடத்துல கரெக்டான மாடல்ல வச்சாதான் அதை கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதனால இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் வாரண்டிலாம் கொடுக்கறதா சொல்றாங்க. பட் இதுல என்னத்தை எதிர்பார்க்கறது வாரண்டிலாம். சோ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு டாப் 5 ஆன பெஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். சோ அது என்ன ஏது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டிப்ஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பெயர் விஜய். நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே ரெட் பட்டன் இருக்கும், உடனடியா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபோரா வீடியோ அப்டேட் பண்ணும்போது உடனடியா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது மூலமா எந்த விதமான ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம நீங்க நம்மளுடைய வீடியோவை பார்க்க முடியும்.
நம்மளுடைய சேனலுக்கான அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்கு. ஸோ அதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிரும். செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விதமான அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 6th பிளேஸ்ல Parasnath டஸ்ட்பின் பத்தி பார்க்க போறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பர்ஃபோரேட்டட் டஸ்ட்பின் மாடலா வருது. சைஸ் பொறுத்த வரைக்கும் 6 லிட்டர் கெபாசிட்டி, 7 inch into 11 inch மாடலா கொண்டு வந்திருக்காங்க. காம்பாக்ட் அண்ட் டியூரபிள் டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லலாம். யூசேஜ் பாத்தீங்கன்னா ஹோம் அண்ட் ஆபீஸ்ல பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபிட்டா இருக்கும். அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 399 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 267 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல Amazon பேசிக்ஸ்ல இருந்து வரக்கூடிய டஸ்ட்பின் பத்தி பார்க்க போறோம். மேட் ஆஃப் டியூரபிள் ஸ்டீல் வயர் மெஷால பண்ணிருக்காங்க. சிலிண்டர் ஷேப் வித் 171 கெபாசிட்டி லிட்டர் ஸ்பேஸ் இருக்கு. சாலிட் மெட்டல் பேஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் எட்ஜிங்கும் சாலிடா மேக் பண்ணிருக்காங்க. 1 year லிமிடெட் வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 409 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 6322 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Celloல இருந்து வரக்கூடிய டஸ்ட்பின் மாடல் பத்தி பார்க்க போறோம். Cello கிளாசிக் பிளாஸ்டிக் பெடல் டஸ்ட்பின் மாடலா வருது. ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள் பாடியால மேக் பண்ணிருக்காங்க. லைட் வெயிட், ஈஸி டு லிஃப்ட் ஹேண்டிலோட வருது. 1 பிளாஸ்டிக் பெடல் பின் அண்ட் கெபாசிட்டி 6 லிட்டர் மாடலா கொண்டு வந்திருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 469 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 638 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல Signoraware டஸ்ட்பின் பத்தி பார்க்க போறோம். நான் பிரேக்கபிள் மெட்டீரியலால பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கு. 12 லிட்டர் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஹோம் அண்ட் ஆபீஸ்க்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பெடல் கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா ஈஸியா இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 712 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1388 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல Nayasa டஸ்ட்பின் பத்தி பார்க்க போறோம். வேஸ்ட் டஸ்ட்பின் வித் பெடல் 19 லிட்டர் கெபாசிட்டியோட வருது. ட்வின் பின் ட்ரே வித் வெயிட் மாடலா கொண்டு வந்திருக்காங்க. ஈச் பின் சைஸ் பாத்தீங்கன்னா 9.5 லிட்டர் கெபாசிட்டி வரும். டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 30.9 சென்டிமீட்டர் இன்டு 31 சென்டிமீட்டர் இன்டு 29 சென்டிமீட்டர் வரும். Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 901 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1323 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல E-ware டஸ்ட்பின் பத்தி பார்க்க போறோம். 120 லிட்டர்ஸ் டஸ்ட்பின் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ஓட வருது. 100% வெர்ஜின் அண்ட் ஹெவி டியூட்டி பிளாஸ்டிக்கால பண்ணிருக்காங்க. ஹெவி டியூட்டி சாலிட் ரப்பரைஸ்டு வீலும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராங் லிட், கர்வ்ட் அப்பர் சர்ஃபேஸ் இருக்கு. Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 6889 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 4 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த டஸ்ட்பின் மாடல் எல்லாத்தையும் Flipkart and Amazonல செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. பட் Amazonல இருக்க சேம் பிராண்ட்ல சில ப்ராடக்ட் Flipkartல இல்ல. சோ Flipkartல இருக்கக்கூடிய பெஸ்டான பிராண்ட் எதுவோ அதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Until signing off, Vijay. Bye bye. See you. Have a nice day.